பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 எஃப்ஜேக்கும் ரம்யாவுக்கும் சண்டையா? அட பாவிலாடே, அன்புக்கு எங்கே பிரிஞ்சிட்டிங்களா அஃபிஷியலா? அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க, பிரிஞ்சிட்டாங்க. ஆஹா, எஃப்ஜே வந்து வியானாவை லவ் பண்ணுறான்ல, அதனால தான் கடுப்பு போல் ரம்யாவுக்கு. புரியுது. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, சாப்பாடு கொடுக்குறாங்க வார்டன், சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம். அப்போ வந்து கேட்குது ரம்யா எடுத்துக்கலாமா அப்படின்னு. அவன் வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும். அதாவது மெஸ்ஸுக்கு எல்லோரும் வந்தால் தான்மா கொடுக்க முடியும், உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்க முடியாது ரம்யா. நான் இப்போ வியானாவை தான் லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு பிடிக்கலம்மா. ஏன்னா அன்றைக்கி குத்திருச்சு பார்த்தீங்களா, அன்றைக்கி பேசிடுச்சு. எஃப்ஜேலாம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் வெளில போகாமல் இருக்கான்னு விஜய் சேதுபதி எபிசோடில் சொன்னதில் கடுப்பாயிட்டான். அந்த வெஞ்சன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல். கரெக்டாக இங்கே காட்டிட்டாங்க. மெஸ்ஸுக்கு எல்லோரும் வரும்போது தான் கொடுக்க முடியும், போராட்டம்னா மட்டும் எல்லோரும் வந்துடுறீங்க, சேர்ந்து வர்றீங்கல்ல, அப்போ சாப்பிட்றதுக்கும் எல்லோரும் வாங்க, அப்புறம் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் எஃப்ஜே. உடனே விக்ரம் ஏங்க அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறான். ஹிட்லர் விக்ரம். அப்புறம் முதல்ல அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு தம்பி வராரு, பிரின்சிபல் மாரல் சயின்ஸ் டீச்சர் வராரு. முதல்ல அவங்களுக்கு கொடுக்க முடியுமா, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது காலையிலேருந்து, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் வந்து அசிஸ்டன்ட் வார்டன்கிட்ட சொல்கிறாரு. அவர் சொல்கிறாப்புல எஃப்ஜே, நாங்கள் இங்கே கவுண்ட்டு பண்ணி தான் சார் கொடுக்க முடியும், கவுண்ட் பண்ணணும் சார், கவுண்ட் பண்ணி கரெக்டான அளவுகள் வச்சு எல்லாருக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இப்படி கேட்குறீங்க. அவங்க தான் சொன்னாங்க உடம்பு முடியலன்னே காலையிலேருந்து. கடுப்பாயிட்டான். ஓஹோ, நீ அவ்வளோ தூரம் போயிட்டியா, எங்கள் கேங்லேருந்து பிரிஞ்சு போயிட்டியா, நீ உன்னை வச்சு செய்கிறேன்டி ரம்யா ஜோ, இங்கே வாடி. உடம்பு சரியில்லைன்னா நேரில் சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தா கொடுத்துருப்போம்ல. பின்னாடி போய் குத்தி விட்றியா நீ, பின்னாடி போய் குத்தி விட்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ரம்யா, தொலைச்சிருவேன் உன்னை, பிச்சிருவண்டி. ஓஹோ, என்னை கட்டி பிடிச்சி குதூகலமாக இருந்துட்டு பின்னாடி போய் குத்துறியா நீ, தொலைச்சிருவேன். தூண்டி விட்டு போகிற வேலையெல்லாம் பண்ணாத நீ, தேவையில்லாமல் பேசாத. ஏய் எஃப்ஜே, நான் ரம்யாடா, தேவையில்லாமல் பேசாத. நான் என்னடா தூண்டி விட்டேன்? நீ வியானோட போய் கூத்தடிக்கிறீங்களா, எனக்கு வயிறு எரிய தான் செய்யும், அப்படி தான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். என்ன சொல்ல, பெரிய இவர் மயிறு, இவர் பேசுகிறத மட்டும்தான் கேட்கணும் எல்லாரும், பெரிய புடிங்கி மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஆரம்பிச்சிச்சுங்க. ரம்யாவின் காதல் உடைந்து விட்டது, எஃப்ஜேயின் கோரமுகம் வெளியே வந்தது, ரம்யாவின் கோரமுகமும் வெளியே வந்தது. ஆக அன்பு கேம் அஃபிஷியலாக பிரிந்து விட்டது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அன்பு கேங்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.